ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த 4 கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து டைமும் வேற இல்லை. செவ்வாய்க்கிழமை பொங்கலுங்கிறனால இந்த ஆன்லைன் கஸ்டமருக்கு நம்ம ஃபஸ்ட்டு தச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறமா உள்ளூர் கஸ்டமருக்கு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளையில் இந்த ஆன்லைன் கஸ்டமருக்கு முடிச்சு கொடுத்து நம்ம வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திங்கக்கிழமை போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? இப்போ வரிசையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கஸ்டமருமே வேறு வேறு ஊரில் இருந்து தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வந்தது. இதில் வந்து 2 பேர் வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அம்மா பொண்ணுன்னு சொல்லி 2 பேர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸுக்கு தான் நம்ம வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து தச்சுருந்தோம். ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அதில் தச்சுருந்தோம். அதான் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ். இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனிங் ப்ளவுஸ். இந்த இதுமே லைனிங் ப்ளவுஸ். 3க்குமே துணி வந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும். அது போக இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ். ஓகேங்களா? மொத்தம் வந்து 5 ப்ளவுஸ் இருக்குது. இது போன டைம் நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான். அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கொக்கி மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொக்கி வந்து நான் வெளியில் வந்து வைக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க கொக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துல வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டனால அந்த கொக்கி மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் நான் வெளியில் வந்து கொக்கி வைக்கிறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளே வச்சு கொடுத்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருந்துட்டு கொக்கி மட்டும் பிரச்சனைனா ரொம்ப கஷ்டமாக ஆயிரும். அதனால எல்லா ஒர்க்குமே நம்மளே பார்க்குற மாதிரி நம்ம அதுக்கான டயத்தை மட்டும் கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அந்த டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களோட பொண்ணுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். இதுவுமே லைனிங் ப்ளவுஸ் தான். ஓகேங்களா? இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நம்ம கொரியர் பண்ணால் தான் அவங்களுக்கு ஷார்ப்பாக திங்கக்கிழமை போய் சேர்ந்துரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு 7 ப்ளவுஸ் இருக்குது. அது போக இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2மே வெல்வெட் ப்ளவுஸ் இருக்குது. இதுவுமே அவங்க வந்து டிசைன் வந்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் வெல்வெட்டில் பிளெயினாக இருந்தது அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஊட கொஞ்சம் ஜமிக்கி ஒர்க்கு வந்திருக்கனால அவங்க 2 டிசைன் கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். தச்சு முடித்ததுக்கப்புறம் இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒன்று. ஓகேங்களா? 2மே லைனிங் ப்ளவுஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம போன டைம் அந்த கஸ்டமருக்கு தச்சு கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் பார்த்தா தெரியும். இந்த ப்ளவுஸ் அளவுக்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ப்ளவுஸு. இது எல்லாமே லைனிங் போட்டு தான் தைக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளவுஸு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாஸ்மின் கிளாத் கிடையாது, சில்க் காட்டன். இது வந்து நல்லா காட்டன் மிக்சடில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சில்க் காட்டன். நான் வந்து நிறையா வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஜாஸ்மின் கிளாத்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் பாலிஸ்டர் கலந்த மாதிரி இருக்கும். சில்க் காட்டன்னா இதில் வந்து காட்டன் கலந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஓகேங்களா சில்க் காட்டன்கிறது. இதில் அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்ன நெக் டிசைன் தைக்கணும் எதுவுமே இன்னும் நான் அவங்கள்ட்ட கேட்கல. இனிமேல் தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன டிசைன் எந்த மாதிரி தைக்கணுங்கிறத கேட்கணும். இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க லேஸ்லேயே இந்த பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும். இவங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து தான் வந்திருக்கு. இதில் வந்து இப்போ எத்தனை ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களே லைனிங் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இது ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக இது வந்து நார்மலாக தைக்கக்கூடிய ப்ளவுஸ். ஓகேங்களா?
இந்த கிளாத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா ஜவ்வு மாதிரி இழுத்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு லைனிங் கொடுத்து தைச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிளாத் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவை விட நல்லா ஒரு 3/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கிளாத். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவுமே லைனிங் ப்ளவுஸ் தான். இதுவும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். எல்லாத்துக்குமே லைனிங் நல்ல வேலை அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ். இது வந்து நல்ல ஒர்க்கு வந்து சூப்பராகவே இருக்குது. ஜமிக்கி ஒர்க்கு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆரி கிளாஸில் சேர்ந்த போது ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ண ப்ளவுஸாக எடுத்ததுமே பார்த்தா ஸ்லீவ் வந்து நல்லா இருந்துச்சு. டிசைன் வந்து இது ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது பாருங்கள். ஸ்லீவ் டிசைன் நல்லா இருந்துச்சு. நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் கலர் வர்ற மாதிரி. ஊட பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கு இந்த மாதிரி கொடுத்து தச்சிருக்காங்க. இது போட்டு அவங்க வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட் நெக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்டு சேஃப் வந்து கிடைக்கல. பாதி வரைக்கும் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்குள்ளே தச்சு கொடுக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆயிருச்சு. இன்னைக்கு நைட்டில் இருந்து தான் நான் வந்து இந்த ஆன்லைன் கஸ்டமருக்கு தைக்கவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நைட்டு வந்து கட் பண்ணி இன்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு தைச்சிட்டோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி சனி கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமையே முடிஞ்ச அளவுக்கு பாதி கஸ்டமருக்கு வந்து நம்ம கொரியர் பண்ணிடணும். 1-2 கஸ்டமருக்கு மட்டும் சனிக்கிழமை பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமை கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். அதனால் ஃபாஸ்ட்டாக இனிமேல் நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக தைக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா உள்ளூர் கஸ்டமருக்கும் வேறு நிறையா இருக்குது. உள்ளூர் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கா வரலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.